விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு யுவராஜ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சார், நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் மெஷின் நடவு நடப்போகிறேன். ஜிங்க் சல்ஃபேட் நடவு நடுறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நிலத்தில் பரம்பு அடித்த உடனே வந்து போடலாமா, அல்லது இது சரியான முறைதானா, அல்லது மெஷின் நடவு நட்டு 3 நாட்களுக்கு உள்ளே போடணுமா? அதாவது மெஷின் நடவு நடுறதுக்கு 3 நாட்கள் முன்பாக வந்து நம்ம ஜிங்க் சல்ஃபேட் போடணுமா, அல்லது நடவு முடித்ததுக்கப்புறம் 3 நாள் கழித்து போகிறது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மாதிரி வந்து நடவுக்கு முன்னாடி போடலாமா, நடவு நட்டு பிறகு போடலாமா, எது சிறந்த முறை என்பதை வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவருடைய கேள்வி வந்து இதுதான். அதாவது வந்து மெஷின் நடவு நான் போட போகிறேன். அதில் வந்து நம்ம மெஷின் நடவு நடுறதுக்கு வயலை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பரம்படிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, லெவலிங் பண்ணுறது. இந்த லெவலிங் பண்ணுறதுக்கு போதே நம்ம போட்டுடலாமா, பரம்படித்து முடித்த உடனே போட்டுடலாமா, அல்லது அதுக்கப்புறம் நடவு முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து போடுவது சிறப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒரு நல்ல கேள்வி. வந்து பொதுவாக வந்து இந்த ஜிங்க் சல்ஃபேட்டினுடைய பயன்கள் என்ன அப்படின்ற பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஷார்ட்டாக பார்த்துடலாம். முக்கியமானது ஜிங்க் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்ணை வந்து கொஞ்சம் இறுக வைக்கும். பொதுவாக இன்றைக்கி வந்து டிராக்டர் உழவுன்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், ரொம்ப ஆழமாக வந்து பட்லிங் பண்ணியிருப்பாங்க. அதன் காரணமாக வந்து நிறைய வந்து மண் வந்து பொழப்பாக ஒரு பஞ்சு மாதிரியான மாறக்கூடிய ஒரு தன்மையில் வந்து இருக்கும், மாறி போயிருக்கும். நம்ம நடவு வந்து வைக்கிறோம். ஓரளவுக்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வேர்கள் வந்து பிடிச்சி வளர முடியாமல் அல்லது படர முடியாமல் அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அதுக்கான காரணம் வந்து மண் வந்து போதிய அளவு இறுக்கம் இல்லாமல் இருப்பது தான் காரணம். ஸோ அந்த மண்ணுக்கு வந்து ஒரு இறுக்கத்தை கொடுக்கணும். மண் வந்து கொஞ்சம் இறுகி வந்தால் தான் சரியாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ஜிங்க் சல்ஃபேட் கொடுக்குறோம். ஜிங்க் சல்ஃபேட்டினுடைய வேலை அது மட்டும் இல்லை, பச்சை கட்டி வர்றதுக்கு, வேர் வளர்ச்சி, தூர்கிளைப்பு இதெல்லாம் வந்து இனிஷியேட் பண்ணி விடுறதுக்கு இந்த ஜிங்க் சல்ஃபேட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏக்கருக்கு வந்து 10 கிலோ போடுறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண நடவாக இருக்கலாம் அல்லது மிஷின் நடவாக இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம நடவு நட்ட ஒரு 5 to 10 நாளைக்கு உள்ளாக நம்ம போடுவது, குறிப்பாக 5 நாள் அல்லது ஒரு வாரத்துக்கு உள்ளாக போடுவது சிறப்பாக இருக்கும். ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் எடுத்து நம்ம வந்து நொறுக்கி அதை வந்து மணலில் கலந்து போடலாம். முக்கியமாக வந்து உரத்தில் கலக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து யூரியாவில் அல்லது வந்து ஃபேக்டம்பாஸ் போன்ற உரங்கள் அல்லது அடி உரங்கள், சூப்பர் பாஸ்பேட் போன்ற ஏதாவது ஒரு உரத்துடன் கலந்து போடுறாங்க ஜிங்க் சல்ஃபேட்டை. இது வந்து தவறான ஒரு முறை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜிங்க் சல்ஃபேட் வந்து ஈஸியாக வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உரத்தை கூட சேர்க்கும்போது இன்னும் அதிகமாக ரியாக்ட் ஆகி அது வேகமாக வந்து குழன்னு ஆகிடும். தண்ணி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதன் காற்றுல உள்ள தண்ணி, இந்த ஹைக்ராஸ்கோபிக்னு சொல்லுவோம் இல்லையா, காற்றுல உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு வேகமாக வந்து அது வந்து அந்த காற்று பட்ட உடனே வந்து அது வந்து ஈஸியாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து இதை வந்து நம்ம உரத்து கூட போகிறத காட்டிலும் மணல் அல்லது மண் கூட கலந்து போகிறது வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அது அப்படி நம்ம மணல் கூட அல்லது மண் கூட சேர்த்து போடும்போது இது அந்த மாதிரி ஈஸியாக வந்து எளிமையாக வந்து தண்ணி விடாது. அது வந்து கெமிக்கல் கூட வந்து சேர்க்கும்போது மட்டும்தான் அது வந்து அந்த மாதிரி ஆகுது. குறிப்பாக வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ரசாயன உரங்களுடன் கலக்கும்போது மட்டும் அந்த மாதிரி அது ஈஸியாக வந்து ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்ம அதை வந்து மணல் அல்லது மண் கூட கலந்து போகிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். பொதுவாக ஜிங்க் சல்ஃபேட்டை மட்டும் எப்போவுமே நீங்கள் மணல் அல்லது மண் கூட கலந்து போடுறது வந்து குறிப்பாக வந்து நடவு நட்ட 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளாக, அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளாக போடுவது மண் இறுக்கம் கொடுக்கறதுக்கும், உங்களுடைய வேர் வளர்ச்சி, ஆரம்பகால பயிரினுடைய வேர் வளர்ச்சி சிறப்பாக இருக்கிறதுக்கும், அது மாதிரி வந்து அந்த பயிர்கள் வந்து எளிமையாக நெல் பயிர்கள் வந்து தூர் கட்டி வர்றதுக்கும், பச்சை கட்டி நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குறதுக்கும் ஆரம்பத்திலே நம்ம ஜிங்க் சல்ஃபேட்டை நடவு முடிந்த ஒரு 7 நாட்களுக்குள்ளாக போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும். 5 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளாக. அது வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து வயல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே நம்ம போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை காட்டிலும் நம்ம வந்து நடவின் போது அல்லது நடவு முடித்ததுலேருந்து ஒரு வார காலத்துக்குள்ளே போடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். நடவு முடித்ததுக்கு அப்புறம் வந்து போடுறது மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் வந்து அந்த பயிரினுடைய வளர்ச்சிக்கு அது பெரிதும் உறுதுணை புரியும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போடுறத வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கலாம். அது மாதிரி வந்து நீங்கள் இது போடும்போது வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட வேண்டியிருந்ததுன்னா இதை வந்து தனியாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் கெமிக்கல் ஃபர்டிலைசரை நீங்கள் உடனே கூட அன்றைக்கே கூட போட்டுடலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரோட சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து போடும்போது நிறைய சிரமங்கள் ஏற்படும். நிறைய வந்து குளன்னு ஆயிரும். நீங்கள் வந்து போதிய அளவுக்கு அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ண முடியாது. அதாவது வந்து இந்த விசிறி எறியர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அதை வந்து போதிய அளவுக்கு நீங்கள் வந்து விதைக்கிறதுக்கு வந்து பத்தாது. ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல குளன்னு ஆயிரும். அதனால் நிறைய இடங்களுக்கு போட முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இதை வந்து சீராக, அதாவது ஒரே யூனிஃபார்மாக நீங்கள் போடணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மணல் அல்லது மண்ணுடன் கலந்து இடுவதே சிறந்தது. ஸோ இதை வந்து சீராக எல்லா பக்கம் வந்து நல்லா இது பண்ணுற மாதிரி போட்டுருங்க. இதனுடைய வேலைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை கட்டுறது, வேர் வளர்ச்சி, தூர்கிளைப்பு,
மேலும் வந்து அந்த பிளான்ட்டுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். அதே மாதிரி பச்சையம் வந்து நன்றாக அதில் வந்து டெவலப் ஆகும். குளோரோஃபில் கண்டென்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும்போது அது எளிமையாக சூரிய ஒளியை எடுத்துக்கொண்டு பயிர் வந்து ஒரு அருமையான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் வந்து நடவு முடிந்த ஒரு வார காலத்துக்குள்ளே ஏக்கருக்கு 10 கிலோ ஜிங்க் சல்ஃபேட் மணலுடன் அல்லது மண்ணுடன் கலந்து. நிறைய பேர் இதை கேள்வி திரும்ப நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அப்படின்னாலும் திரும்ப இதே கேள்வி கேட்குறாங்க. வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களை மாதிரி இன்னும் நிறைய விவசாயிகள் பயனடையணும். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஒரு சரியான தகவல்கள் சொல்லும்போது அது வந்து இன்னும் நிறைய விவசாயிகளை சென்றடைய வேண்டும். அப்போ தான் அந்த வீடியோ வந்து நம்ம எடுக்கிறதுல ஒரு பயன் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால் பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து உங்களுடைய விவசாய குரூப்கள் அல்லது உங்களுடைய நண்பர்கள், விவசாய குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப் நிறைய வச்சுருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பண்ணலாம். அதுபோக உங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் குரூப்பாக இருப்பாங்க விவசாய குரூப். அந்த மாதிரி குரூப்புகளுக்கெல்லாம் வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை மாதிரி ஒரு லைக் பண்ண வந்துடுறாங்க. அப்போ தான் வந்து இது வந்து நிறைய விவசாயிகளை வந்து சென்றடையும், அனைவரும் பயன்பெறுவார்கள். அது மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் நிறைய மருந்துகள், தெளிப்பு மருந்துகள், இலை தெளிப்பு மருந்துகள், அப்புறம் வந்து வளர்ச்சி மருந்துகள், டானிக்குகள் இதெல்லாம் சொல்கிறீங்க. அது மாதிரி கடல் பாசி உரங்கள் இது எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து எங்களூர் கடைகளில் கிடைக்கிறது இல்லை. இதை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தேவை உள்ள பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9003440344. உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஆனால் முக்கியமான விஷயம், நீங்கள் அது எப்போவுமே கால் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால் வந்து எல்லா நேரத்துலையும் கால்கள் எடுத்து பேசி உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறனால அதை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ், வாய்ஸில் இதில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து போட்டுருங்க. வாய்ஸ் மெசேஜாக கூட போடுங்க, வாட்ஸ்அப்பில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மருந்து தேவைப்பட்டால் நான் வந்து உங்களுக்கு ஒரு நாளையில் கிடைக்கிற மாதிரி கொரியரில் அனுப்பி வைக்கணும். ஸோ தேவையுள்ளவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.